ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்தே துர்கா தேவி. இன்னைக்கு வபு அப்படின்னு ஒரு அப்சராவோட கதை பார்ப்போம். இந்த கதை மார்க்கண்டேய புராணத்துல வருது. மகாபாரதம் யார் எழுதினா? வியாச மகரிஷி. வியாச மகரிஷியோட ஸ்டூடெண்ட் ஜெய்மினி. அப்போ ஜெய்மினி மகரிஷி மார்க்கண்டேய மகரிஷிட்ட 4 கொஸ்டின் கேக்குறாங்க. மகரிஷி வியாசர் மகாபாரதா எழுதினாரு. ஆனா அதுல எனக்கு 4 டவுட்ஸ் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா ஏன் மனுஷ தேகம் எடுத்தாரு? மனுஷ சரீரம் எதுக்கு அவதாரத்துல எடுத்தாரு, யூஸ் பண்ணாரு? செகண்ட் கொஸ்டின், பாண்டவர்கள் 5 பேரு. 5 பேத்துக்கு திரௌபதி ஒரு ஒய்ஃபா ஏன் வந்தாங்க? ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தானே, எப்படி 5 ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒரு ஒய்ஃப்? இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், சாக்ஷாத் சேஷ பகவான் தான் பலராமர், கிருஷ்ணாவோட அண்ணா. அவரு போய் ஒரு பிராமணரை கொலை பண்ணதுக்காக எதுக்கு பிராயஷ்சித்தார்த்தம் தீர்த்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போனாரு? ஃபோர்த் கொஸ்டின், திரௌபதிக்கு 5 குழந்தைங்க பிறந்திருந்தாங்க. 5 பேரும் கல்யாணமே ஆகாம சின்ன வயசுல ஏன் செத்தாங்க? இது 4 கொஸ்டின்ஸ். இதுக்கு சமாதானம் சொல்லுங்க அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷிட்ட கேக்குறாங்க. அப்போ மார்க்கண்டேய மகரிஷி சொல்வாரு, இப்ப நான் பூஜை புரஸ்காரம் பண்ற நேரம் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் 4 பேர்ட்ஸ் உங்களுக்கு உத்தரம் சொல்லுவாங்க, ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ வேர் ஆர் தீஸ் பேர்ட்ஸ்? இந்த பேர்ட்ஸ் விந்தியா பர்வத்துல இருக்க ஒரு குகையில இருக்காங்க. ஜெய்மினி மகரிஷி, நீங்க அங்க போய் கேளுங்க, அவங்க உங்களோட எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜெய்மினி மகரிஷிக்கு ஒரே ஆச்சரியம். என்ன, பேர்ட்ஸா? பேர்ட்ஸ் எப்படி என்னோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க? ஓ, ஜெய்மினி மார்க்கண்டேய மகரிஷிட்டு கேக்குறாங்க, அது எப்படி? இது ஆக்சுவலி இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல். இந்த பேர்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கிறதே ரொம்ப அதிசயம். அண்ட் அவங்களுக்கு ஒரு மனுஷங்க புரியுற மாதிரி பாஷை தெரியுதுன்னா இட்ஸ் ஈவன் மோர் கிரேட். இவங்கெல்லாம் எப்படி துரோணர்களோட பிள்ளைங்களா பிறந்தாங்க? நம்ம மகாபாரதத்துல வர துரோணாச்சாரியா துரோணா இல்ல, இது வேற துரோணா. இந்த துரோணாவோட பிள்ளைங்க இந்த 4 பேர்ட்ஸா? இந்த பேர்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ரைட் நாலேஜ் எப்படி வந்தது அப்படின்னு ரொம்ப கியூரியஸா ஜெய்மினி மகரிஷி மார்க்கண்டேயர்கிட்ட கேக்குறாங்க. அப்ப மார்க்கண்டேய மகரிஷி சொல்லுவாங்க, நான் இந்த ரீசன் சொல்றேன், இந்த பேர்ட்ஸ்க்கு எப்படி இந்த நாலேஜ் வந்ததுன்னு நல்லா கேர்ஃபுல்லா கேளு அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி ஜெய்மினி கிட்ட சொல்றாங்க. ஒரு தடவை என்னாச்சு, நாரத மகரிஷி இந்திரனை பார்த்தாரு. எங்க பார்த்தாரு? நந்தன வனத்துல பார்த்தாரு. நந்தன வனத்துல எல்லா அப்சராஸ், ஆல் த அப்சராஸ் வேர் சரௌண்டிங் இந்திரா அண்ட் இந்திராவே கண்ணு வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்திராவை நாரத மகரிஷி பார்த்தோன்னே இந்திரன் ஜட்டிதி எந்திரிச்சு பிரணாமம் சொல்லிட்டு எல்லா அப்சராவும் எந்திரிச்சு அப்படியே நல்லா குனிஞ்ச தலையோட நாரத மகரிஷிக்கு வணக்கம் சொல்லி எல்லாம் காலில் விழுந்து நமஸ்காரம், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு, உங்களுக்காக என்ன செய்யணும், ஆக்ஞா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த அப்சராஸ் இந்திராலாம். இந்திரா சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி இத்தனை அப்சராஸ் இருக்காங்க, இந்த அப்சராஸ்ல இருந்து ஒரு அப்சராவை சூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு முன்னாடி நடனம், காயனம் எல்லாம் நாட்டியம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாரத மகரிஷி சொல்லுவாங்க, சரி, ரம்பா, ஊர்வஷி, கர்கஷா, திலோத்தமா, கிருதாச்சி, மேனகா, இத்தனை பேர் இருக்கீங்க. இதுல யாரு உங்களை யூ திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் ஆஸ் த பெஸ்ட், அழகுலயும் குணத்திலையும்? ஏன்னா வெறும் அழகு மட்டும் இருந்து குணம் இல்லைன்னா தட்ஸ் வேஸ்ட். குணம் இருந்து அழகு இல்லைனாலும் வேஸ்ட். ஸோ அழகு குணம் ரெண்டும் இருக்கிற அப்சரா யாரு பெஸ்ட்னு நீங்க கன்சிடர் பண்றீங்களோ நீங்க எனக்கு முன்னாடி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லா அப்சராஸ்க்கும் இடையில ஒரு ஒரு போட்டி ஸ்பர்தா வந்துருச்சு. அந்த ஸ்பர்தா எல்லா அப்சரஸும் சொல்லுவாங்க, நான் தான் பெஸ்ட், நான் தான் ரொம்ப அழகு, என்கிட்ட தான் எல்லா குணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னொரு அப்சரா சொல்லுவோம், இல்ல நான் தான் பெஸ்ட், நான் தான் ரொம்ப அழகு, நான் தான் போய் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு எல்லா அப்சரஸுக்கும் இடையில ஒரு பரஸ்பர கலகம் வந்துருச்சு.
அப்ப வந்து நாரத மகரிஷி சொல்லுவாங்க, சரி, துர்வாசா மகரிஷியோட தபஸ யாரு கலைக்கிறீங்களோ அவங்க தான் வந்து பெஸ்ட் அப்சரஸா அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணேன் அப்படிவாங்க. உடனே ஊர்வசி, ரம்பா, மேனகா எல்லா அப்சரஸும் பயந்துட்டு, திஸ் இஸ் இம்பாசிபிள், எங்களால துர்வாசா மகரிஷியோட தபஸ கலைக்கவே முடியாது அப்படின்னு எல்லாம் சோர்ந்து போயிருவாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம வப்பு, இந்த கதையோட ஹீரோயின், அவங்க வந்து சொல்றாங்க, வப்புன்னு அப்சரா சொல்றாங்க, நான் ட்ரை பண்றேன். எனக்கு முன்னாடி நாராயணா, சிவா, இந்திரா யாருமே ஒண்ணும் இல்ல. இவரே நான் துர்வாசா மகரிஷி. இவரோட தபஸ ஆராம்சே போய் கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வப்பு ரொம்ப தைரியமா துர்வாசா மகரிஷி தபம் பண்ற இடத்துக்கு பக்கத்துல போயிட்டு கொஞ்சம் தூரமா உட்கார்ந்துட்டு அழகா ஒரு பியூட்டிஃபுல் பேர்ட் மாதிரி பாடுவாங்க. இந்த பேர்ட் பாடுற சவுண்ட கேட்டு துர்வாசா மகரிஷி தபஸ்ல இருந்து அவருக்கு கண் முழிச்சு, யாரோட சத்தம் இது, இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கே அப்படின்னு வந்து பாக்குறாரு. வப்பு அப்சராவை பாக்குறாங்க. இந்த அப்சராவை பார்த்த உடனே அவர தியான திருஷ்டியில எதுக்காக இந்த அப்சரா வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு கோவம் பட்டு, வப்பு, நீ உன்னோட அழகு திமிர்ல என்னோட தியானத்தை தபஸ கலைக்கலான்னு வந்தல, அதனால இவ்ளோ சந்தோஷமா அழகா பாடினல பேர்ட் மாதிரி, அதனால நீ ஒரு பேர்ட் ஆயிரு அப்படின்னு சாபம் கொடுத்துருவாங்க. இப்ப ரிஷிஸ் எல்லாம் சாபம் கொடுத்தா உடனே அந்த மாதிரி ஆயிருவாங்க. பிகம் அ மவுஸ் அப்படின்னு சொன்னா உடனே எலி ஆயிருவாங்க. பிகம் அ பேர்ட்னு சொன்னா வப்புவும் வந்து பேர்ட் ஆயிருவாங்க. அதுவும் நாட் ஜஸ்ட் அ பேர்ட். இந்த பேர்ட் வந்து நீ பேர்டா பிறக்கும்போது உனக்கு 4 பிள்ளைங்க பிறப்பாங்க. சன்ஸ் வில் பி பார்ன். அண்ட் அவங்களோட பாசம் எதுவும் தெரியாம ஒரு 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 பேட்டில் ஃபீல்ட்ல நீ வந்து செத்துருவ. அதுக்கப்புறம் யூ கேன் கோ பேக் டு ஸ்வர்கலோகா வேர் யூ வில் கெயின் யுவர் அப்சரா பாடி அப்படின்னு நம்ம துர்வாசா முனி சொல்லிடுறாங்க. இப்பதான் வந்து இந்த சிட்டுக்குருவின்னு சொல்லுவோம்ல, ஸ்பாரோஸோட பர்த் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம அப்சரா வப்புக்கு வந்து ஒரு பேர்ட் ஆகிற ஷாப் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, மார்க்கண்டே மகரிஷி கண்டினியூ பண்றாங்க. என்னாச்சுன்னா, அரிஷ்டநேமி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட புள்ளதான் வந்து கருடர். நம்மளோட பெரிய பக்ஷி ராஜா இருக்காங்கல்ல, கருடர். கருடாவோட புள்ளதான் வந்து சம்பாத்தி. சம்பாத்தியோட புள்ள வந்து சுபார்ஷ்வ. சுபார்ஷ்வோட புள்ள வந்து குந்தி. குந்தியோட புள்ள வந்து வந்து பிரலோலுப. அந்த பிரலோலுபோட புள்ளதான் வந்து கங்கக, கந்தர அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கங்கா அந்த பேர்ட் வந்து கைலாச மலைக்கு போறாங்க. கைலாச மலையில தான் சிவா இருக்காங்க. சிவா, அதுக்கப்புறம் குபேரா இருக்காங்க. குபேராவோட அனுச்சரா சொல்லுவோம்ல, அவங்களோட ஃபாலோயர்ஸ் அவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி குபேராவோட ஒரு அனுச்சரா, ஒரு ஃபாலோயர் வந்து வித்யுத் ரூபா. அந்த வித்யுத் ரூபா வந்து தன்னோட ஒய்ஃபோட ஏகாந்தமா கைலாச பர்வதத்துல ஒரு அழகான பியூட்டிஃபுல் கிளீனான ஒரு ராக் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒய்ஃபோட தனிமையோட உட்கார்ந்துட்டு இருக்க அந்த வித்யுத் ரூபாக்கு முன்னாடி கங்காவை பார்த்த உடனே வித்யுத் ரூபா அந்த ராட்சசாக்கு கோவம் வந்துருச்சு. நான் என்னோட ஒய்ஃபோட தனிமையில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், ஹவு டேர் யூ கம் பிஃபோர் மீ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை சொல்றாங்க. கங்காவை திட்டினோடனே கங்கா சொல்லுவாங்க, இந்த கைலாச மலை என்ன உனக்கு மட்டும்தான் சொந்தமா, நானும் கூட தான் வருவேன், நீ எப்படி என்ன வந்து வெளியே போ அப்படின்லாம் சொல்லலாம் அப்படின்னோடனே வித்யுத் ரூபா கோவத்துல வந்து அந்த கங்காவை அப்படியே கட் பண்ணி துண்டு துண்டா ஆக்கிடுறாரு. இந்த கங்கா செத்தத கேள்விப்பட்டுட்டு கந்தரா பக்ஷிகளோட ராஜா கோவம் வந்து தன்னோட தம்பி, தன்னோட சகோதரன் சாவ வந்து பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வித்யுத் ரூபாட்ட போறாங்க. இவங்களும் வித்யுத் ரூபாட்ட போனோடனே வித்யுத் ரூபாக்கும் அதே கோபம் வந்துருச்சு. இப்பதான் வந்து கங்காவை சாவடிச்ச, நீ திருப்பி வந்து என்னோட ஒய்ஃப் உள்ள தனியா இருக்கேன், அந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்றே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் இடையில, யாரு நம்ம கந்தரா பக்ஷியோட ராஜர்களுக்கும் இந்த குபேரனோட அனுச்சரா வித்யுத் ரூபாக்கும் செம்ம ஃபைட் வந்துருச்சு. இந்த ஃபைட்ல நம்ம கந்தரா ராஜா வித்யுத் ரூபாவோட நெஞ்சு மேல ஏறி அவனோட கை, காலு, தலை எல்லாம் செப்பரேட் பண்ணி வித்யுத் ரூபாவை சாவடிச்சிருவாங்க.
அப்போ வித்யுத் ரூபா பக்கத்துல இருந்த அந்த அழகான பெரிய கண்களுடைய பியூட்டிஃபுல் அப்சரா வந்து சொல்லுவாங்க, ஓகே, யூ கேன் டேக் மீ அஸ் யோர் வைஃப். என்னை வந்து விட்டுருங்க, நீங்க வேணா என்னை வைஃபா எடுத்துக்கோங்க, எனக்கு அபயம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கந்தராவும் அந்த பியூட்டிஃபுல் கேர்ளை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ இந்த அப்சராஸ்லாம் வந்து இஷ்டம் போல எந்த ரூபம் வேணாலும் எடுத்துக்கலாம். இஃப் தே வாண்ட் தே கேன் பி அ ஃப்ராக். ஒரு பேர்ட் ஆகணும்னா பேர்ட் ஆவாங்க. ஒரு பியூட்டிஃபுல் மெய்டன் ஆகணும்னா ஒரு பியூட்டிஃபுல் பொண்ணாகுவாங்க. எந்த ஷேப் வேணாலும் எந்த ரூபம் வேணாலும் எடுத்துக்குவாங்க. இப்ப யார் கூட்டிட்டு வந்திருக்கா இந்த அப்சராவ? ஒரு பேர்ட். கந்தரான்னு ஒரு பேர்ட். அதனால அந்த வித்யுத் ரூபாவோட ஒய்ஃபா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து கருடன் மாதிரி ஒரு பேர்டோட ரூபம் எடுத்துக்குவாங்க. ஸோ பேர்ட்ஸும் சேர்ந்து ஒரு அழகான ஃபீமேல் பேர்டை குழந்தையா பெத்துப்பாங்க. அந்த பேர்டு தான் தார்க்ஷி. இந்த தார்க்ஷி தான் நம்ம வப்பு, நம்ம அப்சரா. துர்வாசா முனி அந்த வப்பு அப்சராக்கு பேர்டா போகணும்னு ஒரு சாபம் கொடுத்தாங்கல்ல, இந்த வப்பு தான் வந்து கந்தராக்கும் வித்யுத் ரூபாவோட ஒய்ஃபுக்கும் பொறந்த அந்த பேர்ட். இப்போ நம்ம தார்க்ஷி, அதாவது நம்ம வப்பு தார்க்ஷின்னு ஒரு பேர்டா வந்துருவாங்க. நல்ல பெருசானதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும்ல, நம்ம வப்பு தார்க்ஷி ரூப பேர்டுக்கு. அப்போ மந்தபாலா அப்படின்னு ஒரு இருந்தாங்க. அவங்களுக்கு மந்தபாலாக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 4 பிள்ளைங்களும் they were very intelligent. ஃபர்ஸ்ட் புள்ளையோட பேர் வந்து ஜரிதாரி. கடைசி புள்ளையோட பேர் தான் துரோணா. இந்த துரோணா நம்ம துரோணாச்சாரியா இல்ல, நம்ம இன்னொரு துரோணான்னு ஒரு பேரு. அந்த துரோணா தான் வந்து சின்ன பையன், கடைசி கடைக்குட்டி. அந்த கடைக்குட்டி he knew all the Vedas and Vedangas. அண்ட் நம்ம வப்பு தார்க்ஷிய அவர் வந்து கந்தராவோட அனுமதியோட கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தார்க்ஷியும் கன்சீவ் ஆயிருவாங்க. அண்ட் 7 ஃபோர்ட் நைட்ஸ், அதாவது 7 பட்சத்துக்கு அப்புறம் இந்த தார்க்ஷி விதிவஷா குருக்ஷேத்ராக்கு போவாங்க. குருக்ஷேத்ரால என்ன நடக்குது? பாண்டவாக்கும் கௌரவாஸ்க்கும் பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில என்ன ஆகுது? அங்க வந்து பகதத்தாக்கும் அர்ஜுனாக்கும் பயங்கர பியர்ஸ் பேட்டில் நடக்குது. அப்ப என்னாச்சு? வானம் ஃபுல் ஆரோஸ், அப்படியே இந்த லோக்கஸ்ட் இருக்குல்ல, பிளான்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க லோக்கஸ்ட், அந்த மாதிரி வானத்து ஃபுல்லா ஆரோஸ். அந்த ஆரோஸ்லாம் வந்து ஒரு ஆரோ வந்து நம்ம தார்க்ஷியோட வயித்தை கிழிச்சிருது. அந்த வயித்தை கிழிச்சு 4 சந்திரன் மாதிரி முட்டைகள் வந்து கிரவுண்டுக்கு விழுது. ஆனா எப்படி விழுது? ஒரு காட்டன் கீழே விழுந்தா எப்படி எதுவும் ஆகாதோ அந்த மாதிரி ஒரு காட்டன் மாதிரி சேஃபா விழுறாங்க. சாதாரணமா முட்டை மேல இருந்து கீழே விழுந்தா உடனே உடைஞ்சிரும். பட் இந்த 4 பேர்ட்ஸ்க்கும் ஆயுஷ் அப்படியே இருக்குங்கிற காரணத்தினால ஒரு காட்டன் மாதிரி சேஃபா அந்த அம்மாவோட அந்த சதையோட கீழே விழுறாங்க. அதே நேரத்துல என்னது? சுப்ரதீகான்னு ஒரு பெரிய எலிஃபென்ட் இருக்கு. அந்த சுப்ரதீகாவோட கழுத்துல இருந்து ஒரு பெரிய கண்டா பெல்லும் வந்து விழுகுது. அந்த பெல் என்ன பண்ணுது? இந்த 4 முட்டைகளையும் கவர் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஏன்னா குருக்ஷேத்ரா யுத்தத்துல யாரு எப்ப எங்க ஓடுவாங்க, யானை எப்ப வரும், குதிரை எப்ப வரும், ஒண்ணும் தெரியாதுல்ல. அப்ப இந்த முட்டையை காப்பாத்தணும்ல. இந்த முட்டையை காப்பாத்துறதுக்காக விதினா இந்த பெல் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி அவங்கள சுத்தியும் வந்துருது. சோ நம்ம 4 பேர்ட்ஸும் இந்த பெல்குள்ள சுரக்ஷிதமா தே ஸ்டே. யுத்தம்லாம் முடிஞ்சிருது. யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யுதிஷ்டிரா வந்து பீஷ்மா கிட்ட போய் தர்மத்தை பத்தி எல்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து ஷமிகா அப்படின்னு ஒரு ரிஷி வருவாங்க. எங்க வருவாங்க? இந்த பெல் இருக்குல்ல, இந்த பெல் கிட்ட வருவாங்க. அந்த பெல் கிட்ட பேர்ட்ஸோட சத்தம் எல்லாம் கேட்கும். இவருக்கா ஒரே ஆச்சரியம், என்னது பெல்லு இங்க குழந்தை பேர்ட்ஸோட சத்தம் கேக்குதே அப்படின்னு அந்த பெல்ல தூக்கி பார்த்தா 4 பேர்ட்ஸ் சேஃபா இருப்பாங்க. ரிஷிக்கு ஒரே ஆச்சரியம், என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷமிகா ரிஷி அவங்களோட சிஷ்யர்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. உஷனஷா, அதாவது உஷனஷானா வீனஸ், சுக்ரன். சுக்ரன் வந்து தைத்தியர் ஆர்மிஸ் எல்லாம் ஓடுறத பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கெல்லாம் ஒரு யுத்தத்துல முதுக காட்டி ஓடக்கூடாது, இந்த மாதிரி தைரியம் இல்லாம கோழைகளே ஏன் ஓடுறீங்க,
யுத்தத்துல ஜெயிச்சாதான் வந்து உங்களுக்கு யூல் கெட் ஆல் தட் யூ செரிஷ். அதனால ஒரு ஒரு மரணத்தை வரும்போ யூ ஷுட் நாட் திங்க் ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் இந்த மாதிரி பயந்துட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுத்தத்துல எதுக்கு ஓடுறீங்க? உயிருக்கு பயந்தா ஓடுறீங்க. சப்போஸ் உயிர் மேல பயம்னா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு இருக்கவங்க, குடிக்கிறதா ட்ரிங்க்ஸ் இல்ல, நார்மலா ஒரு தண்ணி குடிக்கிறவங்க சாப்பிட்றவங்க கூட வீட்லயே கூட சாவாங்களே. சோ சாவா பார்த்து யுத்தத்துல இருந்து எதுக்கு ஓடுறீங்க? சில பேர் வந்து ஜாலியா எந்த ஒரு டிசீஸும் இல்லாம உடம்புல ஒரு அம்பு கூட இல்லாம கூட சில பேர் தவறுறாங்க. சில பேர் ஜபம் தப்போன்னு இருப்பாங்க, அவங்க கூட தவறுறாங்க. அதாவது உயிர் பிரியுது அவங்களுக்கு. சில பேருக்கு மேல இந்திரா வந்து தன்னோட வஜ்ராயத்தே ஓடி இருக்காங்க, போட்டிருக்காங்க. அந்த வஜ்ராயத்தினாலையும் சம்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராட்சசா தவ உயிருக்கு பிரியல. சோ யாருக்கு வந்து ஆயுஷ் இல்லையோ அவங்கதான் வந்து உயிர் பிரியும். அது இதனால யூ ஷுட் நாட் ஃபியர், இந்த மாதிரி முதுகு காட்டிட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரன் வந்து அந்த அசுராஸ்க்குலாம் வந்து தைரியம் கொடுப்பாங்க. அதே மாதிரி லுக் அட் தீஸ் பேர்ட்ஸ். இந்த பேர்ட்ஸ் இவ்வளோ பெரிய குருக்ஷேத்ரா, மோஸ்ட் ஆஃப் த க்ஷத்ரியாஸ் வக்கீல், இவ்வளோ பெரிய யுத்தத்துல இவங்களுக்கு வந்து ஒரு சாவே நடக்கலையே. அதுவும் எப்படி அட் த சேம் டைம் இவங்க மேல வானத்துல இருந்து அம்மா வயிற்றுல இருந்து முட்டையா விழுறாங்க. அதே நேரத்துல இந்த சுப்ரதிகாவோட பெல்லும் விழுது, ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரா வருது. அதுவும் எப்படி இந்த ஹோல் கிரவுண்ட் ஃபுல்லா ஃபிளஷ் ஃபேட் பிளட்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல டெஃபினட்டா திஸ் நாட் பி ஆர்டினரி பேர்ட்ஸ். டெஃபினட்டா இவங்களுக்கு வந்து விதினால ஒரு கிரேட் ஃபார்ச்சூன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஷமிகா மகரிஷி வந்து சொல்லுவாங்க, இந்த 4 குட்டி பேர்ட்ஸையும் எடுத்துட்டு நம்ம ஆசிரமத்துக்கு போலாம். எங்க வந்து பூனை, ரேட், ஹாக் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் சாவடிக்காம இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போய் நம்ம இந்த பேர்ட்ஸை பார்த்துப்போம்னு ஷமிகா மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ ஷமிகா மகரிஷி சொன்னதுனால பாக்கி சிஷ்யர்களும் வைல்ட் ரூட்ஸ், அந்த அவங்களுக்கு தேவையான யூனோ கிழங்கு வகைகள், ஃப்ளார்ஸ், ஃப்ரூட்ஸ், புல்லு, அப்புறம் சாமிக்கு கும்பிடுவாங்க. எல்லா சாமிக்கும் கும்பிடுவாங்க. விஷ்ணுவை கும்பிடுவாங்க, ருத்ரா கும்பிடுவாங்க, இந்திரா கும்பிடுவாங்க, யம தர்மராஜா, அக்னி பகவான், வருணா, ப்ரஹஸ்பதி, குபேரா, வாயு, தாத்ரி, விதாத்ரி, எல்லா சாமிகளையும் கும்பிட்டுட்டு போவாங்க. அப்ப வந்து இந்த பேர்ட்ஸோட கதை கண்டினியூ ஆகுது. அப்ப வந்து என்னது, மார்க்கண்டேய மகரிஷி சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஷமிகா மகரிஷி இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து சாப்பாடு, வாட்டர், அவங்களோட பாதுகாப்பு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு மாசத்துலயே, ஜஸ்ட் 1 month, இமேஜின் பேர்ட்ஸ் ஒரே ஒரு மாசத்துல they went up to sun's ரதா. சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்காங்க, எவ்வளவு பெருசா இருக்காங்க. ஐ மீன் நம்ம ஏர்த்ல இருந்து பார்த்தா குட்டியா தெரியும், பட் ஆக்சுவலி சூரியன் வந்து ஏர்த்தோட ரொம்ப 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 பெருசு. அண்ட் த பாத் இட் டிராவல்சஸ் இன் த ஸ்கை இஸ் ஈவன் மோர் பிகர். அப்படிப்பட்ட சூரியனோட ரத பாத்துக்கு தீஸ் 4 பேர்ட்ஸ் ஒரே மாசத்துல வந்து they'll go there. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அங்க போயிட்டு ரொம்ப டயர்டாகி திருப்பியும் ஷமிக மகரிஷி கிட்ட வருவாங்க. ஷமிக மகரிஷி கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, ஹே முனி, இந்த கோரமான சாவுல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தி ஷெல்டர், சாப்பாடு, தண்ணி எல்லாம் கொடுத்தீங்க. நீங்க தான் என்னோட அப்பா, நீங்க தான் எங்களோட குரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவோட உயிர் பிரிஞ்சப்போ நாங்கெல்லாம் வந்து வயிற்றுக்குள்ளேயே தான் இருந்தோம். எங்க அப்பா வந்து எங்களை பாத்துக்கல. நீங்க தான் சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு உயிர் கொடுத்தீங்க. நீங்க தான் வந்து அவ்வளோ பெரிய எலிஃபென்ட்டோட பெல், அந்த மணிய எங்களோட கவர் பண்ற இடத்துல இருந்து எடுத்து எங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்தீங்க. ஒவ்வொரு நாளும் எப்ப நாங்க பறப்போம், எப்ப மரத்து மேல ஏறுவோம், இந்த மாதிரி நீங்க எங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப நாங்க பெருசாயிட்டோம், உங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஷமிக மகரிஷிக்கு ஒரே ஆச்சரியம். என்னது இவ்வளவு கிளியரா சம்ஸ்கிருதம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே கியூரியாசிட்டி. நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுக்கு இப்படி
அற்புதமான ஸ்பீச். ஹவு டிட் யூ கெட் சச் பெர்ஃபெக்ட் சம்ஸ்கிருத்? இந்த மாதிரி ஒரு ஸ்பீச், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம், ஒரு பேர்டோட ஃபார்ம் எப்படி வந்தது? கேட்டப்போ இந்த 4 பேர்ட்ஸும் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, ஒரு காலத்துல விபுலஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரசித்த முனி இருந்தாங்க. அந்த முனிக்கு வந்து சுக்ரிஷா சுக்ரிஷா தும்புரு அப்படின்னு 2 பசங்க இருந்தாங்க. நாங்க 4 பேரும் அந்த சுக்ரிஷாவோட புள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எப்பொழுதும் எங்க அப்பாக்கு ரொம்ப மரியாதையா இருந்தோம். எப்பொழுதும் வேலைக்கு பூஜை பண்றது, சாமியை நினைச்சிட்டு இருக்கிறது, ரொம்ப பக்தியா, ஸ்ரத்தையா எங்க அப்பாவை கவனிச்சிட்டு இருந்தோம். எங்க அப்பா வந்து சுக்ருஷா வந்து எப்பொழுதும் சாமிய பத்தியே கான்ஸ்டன்டா நினைச்சிட்டு இருந்தாரு. அவரு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தாரு. அவருக்கு கோவம் தாபமே எதுவும் வராது. ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தாரு. நிறைய சாப்பிட மாட்டாரு. அளவா சாப்பிடுவாரு. நிறைய தூங்க மாட்டாரு. எல்லாம் லிமிட்டடா கரெக்டா பண்ணுவாரு. அவருக்கு தேவையான இந்த விறகு, ஃபிளார்ஸ், அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நாங்க வந்து கொண்டுட்டு இருந்தோம். அப்ப என்னாச்சு, இந்திர பகவான் ஒரு பேர்டோட ரூபம் எடுத்துட்டு, நல்ல பெரிய பேர்ட் ரூபம் எடுத்துட்டு, அவரோட பறவை எல்லாம் உடைஞ்ச மாதிரி ஒரு ரூபம் எடுத்துட்டு, ரொம்ப வயசான பேர்டு மாதிரி ஒரு ரூபம் எடுத்துட்டு, அவரோட கண்ணெல்லாம் காப்பர் கலர்ல இருந்தது. அப்படியே சோர்ந்து போய் எங்க அப்பா முன்னாடி வந்தாங்க. சுக்ருஷா அப்பா எங்க அப்பா முன்னாடி வந்தாங்க. அப்ப வந்து சுக்ரிஷா முனிக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அந்த பேர்ட், இப்ப இந்திரனா வந்த பேர்ட் வந்து சொல்லுது, ஓ த்விஜா, நாங்க வந்து எனக்கு வந்து காப்பாத்துங்க, நான் ரொம்ப பசியில இருக்கேன், எனக்கு வந்து சாப்பாடு வேணும் சார், ப்ளீஸ், ரொம்ப பசியில இருக்கேன். நான் வந்து விந்தியாவோட மவுண்டனோட மேல இருந்தேன். அப்ப என்னாச்சு, திடீர்னு ஒரு ரொம்ப ஸ்விஃப்டா ஒரு காத்து வந்து என் மேல பட்டு நான் அங்க இருந்து கீழே விழுந்துட்டேன். 7 நாளா கீழே விழுந்து மயக்கத்துல இருந்தேன். 8வது நாள் இப்பதான் எனக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சு வந்திருக்கேன். ரொம்ப பசியா இருக்கு. பசிக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு பிரம்ம ரிஷி கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க என்னோட உயிரை காப்பாத்துறதுக்குன்னு அந்த இந்திரா அந்த டேமேஜ்டு வயசான பேர்ட் ரூபத்துல கேக்குறாங்க பரீட்சை பண்றதுக்காக. அப்போ சுக்ரிஷா ரிஷியும் சொல்லுவாங்க, ஓ பேர்ட், இவ்வளவு வயசான பேர்ட், அதுவும் டேமேஜ்டு விங்ஸோட இருக்கீங்க, 7 நாளா சாப்பிடல, என்ன சாப்பாடுக்கு வேணும் சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த இந்திராவும் அந்த பேர்ட்ல சொல்லுவாங்க, நான் சாப்பிடுறதுக்கு மனுஷனோட ஃபிளஷ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம சுப்ரிஷாக்கு சரி வாக்கு கொடுத்தாச்சு, வாக்கு கொடுத்தாச்சேங்கிறதுக்காக இவ்வளோ வயசாயும் பார்த்தா வயசாயிருக்கீங்க, சின்ன புள்ள இல்ல, ஒரு யூத்தும் இல்ல, ரொம்ப வயசாயிட்டீங்க. இந்த வயசான காலத்திலயும் உங்களுக்கு எதுக்கு மனுஷனோட ஃபிளஷ் வேணும்? இந்த மாதிரி ஈவில் பீங்ஸ் கிரியேட்டே பண்ணல. எதுக்கு நீங்க வந்து என்கிட்ட கேட்கணும்? சரி, பட் நான் வாக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு வாக்கு கொடுத்ததுனால ஐ கிவ் யூ ஹியூமன் ஃபிளஷ் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரிஷா தன்னோட 4 புள்ளைங்க, அதாவது இந்த பேர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பூர்வம் மனுஷனா இருந்தாங்க. அந்த 4 புள்ளைங்களும் சொல்லிட்டு, சி, நான் வந்து இந்த பேர்டுக்கு அதோட உயிரை காப்பாத்துறதுக்காக வாக்கு கொடுத்துட்டேன். இட் வாண்ட்ஸ் ஹியூமன் ஃபிளஷ். நீங்க போய் உங்களோட பாடிய இந்த பேர்டுக்காக அர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சுக்ரிஷா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சொல்றாங்க. ஒரு அப்பா எப்படி தான் பிள்ளைகிட்ட உயிரை கொடுன்னு சொல்ல முடியும் ஒரு பேர்டுக்காக? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சொல்லுவாரு. ஏன்னா எல்லாத்தோட முக்கியம் வந்து சத்தியம். ஏன்னா சத்தியம் தான் வந்து கீப்ஸ் எவ்ரிதிங் இன் பிளேஸ். இவர் நான் ஒரு வேர்டை சொல்லியிருக்கேன், அதை வந்து சத்தியமா காப்பாத்தணும். ஸோ நீங்க தான் வந்து உங்களோட பாடியை இந்த பேர்டுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னாச்சு, எங்க 4 பேத்துக்கும் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அப்பாவோட பேச்சை கேட்டும் 4 பேத்துக்கும் ஒரே பயம். என்னடா இது, எப்படி ஒரு இன்டெலிஜென்ட் மேன் தன்னோட பாடிய மித்தவங்களுக்காக எப்படி இன்ஜூர் பண்ண முடியும், எப்படி டேமேஜ் பண்ண முடியும்? ஒரு புள்ள வந்து அப்பாவோட ஓன் செல்ஃப் தானே, ஓன் ஸ்வரூபம் தானே. ஒரு புள்ள தான் அப்பாவோட கடன்கள் எல்லாம் அடைக்கிறாங்க. இந்த காட்ஸோட கடன், பித்ருகளோட கடன்லாம் பிள்ளைங்க தான் அடைக்கிறாங்க. எங்களுக்காக ஏன் பிள்ளைங்க தானே எல்லாத்துக்கும் நல்லது பண்றாங்க. இப்படி ஒரு பிள்ளைங்களோட
பாடிய குடுக்கணும், உயிர விடணும்னா என்ன அப்பா இது? எந்த அப்பாவாச்சும் புள்ளைட்ட போய் இந்த பேர்டுக்காக உயிர விடுன்னு சொன்னா, எந்த எந்த புள்ளையாவது செய்வாங்களா? தர்மம் தர்மத்த செய்யறதுக்கு பாடி வேணும்ல. இந்த மாரி உயிர விட்டு என்ன தர்மம் பண்றது? அப்படின்னு சொன்னப்போ, சுக்ரஷா எங்க அப்பாவுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. அப்படியே கோவத்துல கண்ணெல்லாம் எரியிற மாரி கோவத்துல இப்படி கோவத்தோட சொல்லிட்டாங்க. நான் சொன்ன பேச்ச கேட்கலல்ல? சரி. இனிமே நீங்க வந்து பேர்ட்ஸா இருங்க. அப்படின்னு எங்களுக்கு பேர்ட் ஷாபம் குடுத்துட்டாங்க. இந்த பேர்ட் ஷாபம் குடுத்ததுனால தான் நாங்க வந்து பேர்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுக்ரஷா என்ன செய்றாங்க, அந்தியேஷ்டி கர்மம். அதாவது அந்தியேஷ்டி கர்மம்னா அதுக்கு முன்னாடி செய்ற விதிகள்லாம் செஞ்சுட்டு, அந்த பேர்டுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இப்ப வந்து நீங்க என்ன சாப்பிட்டுருங்க. உங்களுக்கு ஹியூமன் ஃப்ளஷ் தானே வேணும். நீங்க என்னோட ஃப்ளஷ்ஷ எடுத்துக்கோங்க. என்னோட புள்ளைங்க வந்து அவங்களோட உயிர குடுக்க மாட்டாங்க. அதனால யூ டேக் மை பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பேர்ட் சொல்லுவாங்க, இந்திரன் சொல்லுவாங்க, நான் உயிருள்ள பீயிங்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு யோக மார்க்கத்த ஃபாலோ பண்ணி உயிர விட்டுரு. அதுக்கப்புறம் உன்னோட டெட் பாடிய சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சுக்ரஷாவும் அதே மாரி என்ன செய்வாங்க, ஹில் சிட் இன் யோகா போஸ் அண்ட் உயிர விடுறதுக்கு ரெடியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் யூ நோ தே குட் லீவ் தேர் லைஃப் ஃபோர்ஸ் அட் வில். இப்ப உயிர் பிரியணும்னா யோகத்துல உட்காந்து அந்த பிரம்மாந்திரம், அந்த மண்டை மேல நீங்கலாம் பொறக்கும்போது அந்த மண்டையில வந்து there was one palpitating place. அந்த ஓட்ட வழியா உயிர் பிரியும் நவத்வாரத்துல. சோ he was ready. இந்திரனுக்கு வந்து சுக்ரஷாவோட இன்டென்ஷன் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, "ஓகே ப்ளீஸ் சுக்ரஷா மகரிஷி என்ன மன்னிச்சிருங்க. ஆல் திஸ் வாஸ் அ டெஸ்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு டெஸ்ட் தான். நான் என்னாச்சும் தப்பா செஞ்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு இந்திரா வந்து ஹீல் பி ப்ளீஸ்ட் அண்ட் ஹீல் டெல். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதாவது இந்த சுக்ரிஷாவோட 4 பிள்ளைங்க who are cursed as birds they'll come and அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. அப்பாட்ட மன்னிப்பு கேட்டோனே அப்பா தானே. சோ அப்பா வந்து மன்னிச்சிருவாரு. பட் ஹீல் சே நான் சொன்னது வந்து பொய்யாகாது. நீங்க வந்து பேர்ட்ஸ தான் போயிருவீங்க. பட் பேர்ட்ஸோட தேகத்திலயும் யூ வில் ரீடைன் ஆல் த நாலேஜ். உங்களுக்கு வேதங்கள் எல்லாம் தெரியும். யூல் ஹேவ் யதார்த்தா நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பிளஸ் பண்ணுவாங்க. சோ இந்த பேர்ட்ஸ் வந்து ஷமிகா மகரிஷ்ட சொல்லுவாங்க. நாங்க தான் இந்த சுக்ரிஷா எங்க அப்பாவோட சாபத்தினால பேர்ட்ஸா வந்து விந்தியா பர்வதத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெய்மினி மகரிஷி விந்தியா பர்வதத்துக்கு போய் இந்த 4 பேர்ட்ஸ் கிட்டயும் முன்னாடி அந்த மகாபாரதத்துல 4 கொஸ்டின்ஸ் கேட்டார்ல, அந்த கொஸ்டின்ஸ வந்து கேட்பாரு. சோ இதுதான் நம்ம வபு அப்சராவோட கதை. ஷம்